கிறிஸ்துவில் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்றால் யார் தெரியுமா? நீங்க தூரத்துல பார்க்கும் போதும் கிட்டத்துல பார்க்கும் போதும், சொல்லப்போனா கிட்டத்துல வரும்போது மரியாதை கூடும். அப்ப நான் நினைப்பேன், அந்த கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியுது, தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு வேல்யூ குறைய வாய்ப்பு இருக்கா? இந்த இந்த அந்த சீனியாரிட்டி கூட இருக்கிறதுலாம் மரியாதை குறையுமா அப்படின்னு யோசிச்சப்ப, இந்த ரிபெலியன்ஸ்லாம் இந்த கத்ராயில மோசையை பார்த்து ஒரு 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தவொன்னா அவங்களுக்கு அசால்ட் ஆகி போச்சு. அந்த காலத்தில் அவன் வந்து நின்று அப்படி எகிப்தில் வந்து அந்த நைல் நதியை ரத்தமாக்கின உடனே எகிப்து ஜனங்களுக்குள்ள நியூஸ் வருது, நம்மால் ஒருத்தன் ராஜாட்ட ஏத்துட்டானாண்டா. முந்தா நேத்து நம்ம ஒரு ரொட்டி துண்டு கட்டதுக்கு என்ன அடி அடிச்சாங்க, இவன் போய் முன்னாடி நின்று அவன் கோலை போட்டிருக்கிறான்டா. அது அப்படி என்ன மாறி இருக்கு, சர்ப்பமா மாறி அவன் சர்ப்பத்தை எல்லாம் முழுங்கிருக்கான்டா. நமக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டான்டா. அப்படி பேசின வாய் எங்கள் கண்களை பிடுங்க பார்க்கிறாயா? யார்ட்ட? பார்வோனே நடுங்கி இருக்கிறான். உன்னை நடுங்க விட்டவன் பார்வோன் வர்றான்னு ஒன்னு இஸ்ரவேல் ஜனங்களை 45 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 6 லட்சம் புருஷன், அதுல 20 லட்சம் பேர் ஒண்ணுக்கு இருந்துட்டாங்க செங்கடலுக்கு முன்னாடி. ஏண்டா, பார்வோனுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இருந்த நீ, ஆனா பார்வோனே ஒண்ணுக்கு இருந்தவன் மோசேட்ட. யாருக்கிட்டடா நிமிர்ந்து நிக்கிற? யாருக்கிட்ட எதிர்த்து நிக்கிற? நீங்கள் மனுஷனுக்கு அல்ல தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்படி பேசினா அப்ப நான் யோசித்தேன், இந்த 40 வருஷம் கூட நடந்தனால அசால்ட் ஆயிட்டாங்களான்னு. ஒரு அழகான வார்த்தை கர்த்தர் சொன்னாரு, அதே 40 வருஷம் தான்டா யோசுவா என் கூட நடந்தான். அதே 40 வருஷம் தான் யோசுவா மோசே கூட நடந்தான். ஆனா அந்த 40 வருஷத்துல மோசே மீது இருந்த மரியாதை யோசுவாவுக்கு கூடிக்கொண்டு